ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா எங்கள் அம்மாயோட ஸ்டைல் கொள்ளி கருவாட்டு குழம்பு தான். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குழம்புக்கு தேவையான மசாலா அரைக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி 1 கப்பு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 6லேருந்து 7 வரமிளகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூட 2 ஸ்பூன் வரமல்லி, 2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அதை நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அது கூட துருவின தேங்காய் 1/2 கப், கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அவ்வளோதாங்க. இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு நல்லா குழம்பு காரமாக வேணும்னா நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி நம்ம வரமிளகாய் போட்டிருக்கோம். இப்போ அந்த மசாலாவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த புளி தண்ணியை நம்ம அரைச்ச மசாலா கூடவே ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ நமக்கு குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. நல்லா ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவை கூட சேர்த்துடலாம். அந்த மசாலா கூடவே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அது கூட ஒரு 6 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அது நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ண கத்திரிக்காயை அந்த குழம்புக்குள்ளே சேர்த்துக்கலாம். குழம்பு கூட அந்த கத்திரிக்காவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போது கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணிட வேண்டாம். குழம்பு வந்து நல்லா தண்ணி மாதிரி ஆயிரும். நமக்கு அப்படி வேணால் கொஞ்சம் கெட்டியாக தான் வேணும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. கத்திரிக்காய் வந்து இப்போ பாதி வெந்திருக்கும். அது கூட அரை மூடி தேங்காவை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் நம்ம குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக சூடானதும் கட் பண்ணி க்ளீன் பண்ண கருவாடை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கருவாட்டில் இருக்க டஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மேலே வரும். அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் 3 கருவாடை தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கருவாடெல்லாம் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கத்திரிக்காய் வெந்துருச்சு. அது கூட எடுத்து வச்சுருக்க கருவாடை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அந்த கருவாடு வந்து அந்த குழம்புல வேகணும். அதிகமாக கொதிக்க வச்சிட்டிங்கன்னா நம்ம போட்ட கருவாடு வந்து கரைஞ்சிரும். ஒரு 5 மினிட்ஸ் ஆனதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க.
அவ்வளோதாங்க, நம்ம கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.